ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ஸ்பெஷல் மசாலா. நான் வீட்டிலேயே தயார் செஞ்சுருக்கேன். எல்லா சமையலுக்கும் நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். பிரியாணி, மீன் பொரிக்கிறது, மீன் குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாத்துக்குமே நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். மல்லியில் வந்து சில கசடெல்லாம் கிடக்கும், அதனால் நான் வந்து கழுவிட்டு எல்லாமே கழுவிடுவேன். மல்லி, மிளகு, ஜீரகம், கசகசா, மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே கழுவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு லேசாக வறுத்து எடுக்கணும். அப்போ தான் அது நல்லா வறுப்படும். நீங்கள் கழுவாமல் அதை வறுத்தீங்கன்னாக்கா அது ஸ்மெல்லு மாறிடும். நீங்கள் ஜீரகத்தையே கழுவிட்டு வறுத்து பாருங்கள், உண்மையான வாடகை கிடைக்கும். கழுவாமல் வறுத்து பார்த்தீங்கன்னா அது வேறு வாடையாக இருக்கும். சலசலன்னு சத்தம் கேட்குதான்னு பாருங்களேன். வீடியோவில் நல்லா கிளியராக எடுத்திருக்கேன். சலசலன்னு சத்தம் கேட்கும். பருப்பு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு இந்த மல்லித்தூளை போட்டிங்கனாக்கா சாம்பார் ஸ்மெல் தனியாக தெரியும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மீன் போட்டு இந்த தூளை போட்டாக்கா மீன் குழம்பு, கறி குழம்புக்கு இஞ்சி பூண்டு கறி மசாலா போட்டாக்கா இந்த மல்லித்தூளை போட்டாக்கா கறி குழம்பு எல்லாம் தனித்தனியாக தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கனாக்கா மறுபடிக்கும் இதே தான் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவீங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் இதே மாதிரியே செய்யணும்னு சொல்லுவாங்க. பிரியாணி போட்டாலும் இந்த மசாலா யூஸ் பண்ணாமல் நான் பிரியாணி போட மாட்டேன். பிரியாணி மசாலா கொஞ்சம், இந்த மல்லித்தூள் கொஞ்சம், கறி மசாலா கொஞ்சம் போட்டால் தான் பிரியாணி டேஸ்ட்டு கிடைக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.